அனுரவை கடுமையாக சாடிய ரணில் சர்ச்சைக்கு பதிலடி கொடுத்த அமைச்சர். அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டஹச்சியின் தவறை ஏற்றுக்கொண்ட அமைச்சர். இலங்கையில் மக்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்திய இளைஞன். உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளின் ஊழல் பட்டியலை வெளியிட அரசாங்கம் தீர்மானம். மின்சார கட்டணங்கள் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்ட அறிவிப்பு. தேசபந்துவை விசாரிக்க தயாராகும் புலனாய்வு குழு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாக முடியாமை தொடர்பில் அவரது சமூக வலைதளத்தில் பகிர்ந்த தகவல்கள் மூலமே ஜனாதிபதி அதனை அறிந்து கொண்டார் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாதன் பின்னர் விசேட அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் அறிவித்தல் விடுக்கப்பட்டதை அடுத்து கடந்த 11ஆம் திகதி ரணில் தனது சகல சமூக வலைதள பக்கங்களிலும் தன்னால் அன்றைய தினம் முன்னிலையாக முடியாது என்றும் 17ஆம் திகதி முன்னிலையாவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இது ஒரு பொது தகவலாகும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவும் இதன் ஊடாகவே அந்த தகவலை அறிந்திருப்பார். ஆனால் முன்னாள் ஜனாதிபதி இந்த தகவலை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவேற்றியிருந்ததை மறந்தே கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். மாறாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இது குறித்து ஜனாதிபதிக்கு அறிவிக்கவில்லை. ரணில் ஆணைக்குழுவில் முன்னிலையாவது ரகசிய தகவல் அல்ல. ரணில் விக்ரமசிங்க அவரது சமூக வலைதளங்களில் இந்த தகவலை பகிர்ந்த பின்னரே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அது தொடர்பில் கருத்து வெளியிட்டிருந்தார். அதனை விடுத்து இந்த விவகாரத்தில் அரசாங்கமோ அல்லது ஜனாதிபதியோ எந்த வகையிலும் தலையிடவில்லை என தெரிவித்தார். கடந்த அரசாங்கத்தின் போது புத்தாண்டுக்காக ஜனாதிபதி அனுப்பிய குறுஞ்செய்திகளின் கட்டணத் தொகை குறித்து தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டஹச்சி முன்வைத்த புள்ளி விவரங்களில் தவறு இருப்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஏற்றுக்கொண்டுள்ளார். தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி வழக்கமான சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கு குறுஞ்செய்திகளை அனுப்பாததால் இந்த ஆண்டு அரசாங்கம் 98 மில்லியன் ரூபாய்களை மிச்சப்படுத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கொட்டஹச்சி கூறியிருந்தார். இருப்பினும் நாடாளுமன்ற உறுப்பினர் கொட்டஹச்சியின் குறிப்பிட்ட கட்டண தொகை தவறானது. சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட ஒரு அறிக்கையிலிருந்தே அவர் இந்த தகவலை பெற்றுள்ளார். நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்காகவே தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தது. எனவே நாம் சொல்வதற்கு நாமே பொறுப்பேற்க வேண்டும். இது போன்ற தவறுகள் நமக்கு தீங்கு விளைவிக்கும். அவற்றை சரி செய்ய நாம் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம். ஒன்று அல்லது சில நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயல்கள் அல்லது அறிக்கைகள் முழு அரசாங்கமும் பொய்யான விடயங்களை செய்வதாக மக்களை நினைக்க வைக்கக்கூடாது. இது போன்ற சூழ்நிலைகளில் அமைச்சரவை தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் தவறை சரி செய்வதன் மூலமே அல்லது மன்னிப்பு கேட்பதன் மூலமே அரசாங்கம் பொறுப்பேற்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மாத்தறை வெலிகமவின் பகுதியில் பேருந்து ஒன்றில் பயணி ஒருவர் மறந்துவிட்டு சென்ற பணப்பையை அதன் உரிமையாளரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 1 லட்சம் ரூபாய் பணத்துடனான பையை கண்டெடுத்த இளைஞன் அதனை உரிமையாளரிடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார். அழுத்கம பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியில் பணிபுரிந்த ஒருவர் வேலையை முடித்து வீடு திரும்புவதற்காக மாத்தறை கொழும்பு பேருந்தில் ஏறி பின்னர் ரத்கம பகுதியில் இறங்கியிருந்தார். அப்போது அவரிடம் இருந்த கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் கொண்ட பணப்பையை அவர் பயணம் செய்த பேருந்தில் மறந்துவிட்டு சென்றுள்ளார். இதனை அவதானித்த பேருந்தில் பயணித்த இளைஞர் ஒருவர் அதனை பெற்று அது குறித்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு தகவல் வழங்கியுள்ளார். பின்னர் பணப்பையின் உரிமையாளரை தொலைபேசி அழைப்புகள் மூலம் கண்டுபிடித்த இளைஞன் உரிமையாளரின் அடையாளத்தை உறுதி செய்து அதனை ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். இந்த முன்மாதிரியான செயலுக்காக பணப்பையின் உரிமையாளர் அந்த இளைஞருக்கு 10,000 ரூபாய் பணத்தையும் வழங்கியுள்ளார். எனினும் அந்த இளைஞன் அதனை மறுத்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பண நெருக்கடியான காலத்தில் இவ்வாறான இளைஞரின் செயற்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் பலரும் பாராட்டி வருகின்றனர். முன்னைய அரசாங்கங்களின் காலத்தில் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளாக இருந்தவர்களின் ஊழல் பட்டியலை வெளியிட அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. முன்பு அதிகாரத்தில் இருந்த கட்சிகளின் சார்பில் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் பல்வேறு ஊழல்களை மேற்கொண்டுள்ளனர். ஒரு சிலர் கடந்த அறகலைய காலத்தில் இடம்பெற்ற வன் செயல் காரணமாக சேதமடைந்த
வீடுகளுக்கு பெறுமதி கூடிய இழப்பீடுகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். அவ்வாறானவர்களின் பட்டியலை எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்னதாக வெளியிட அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பெரும்பாலும் மே தின கொண்டாட்டங்களை அடுத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அல்லது அமைச்சர் நலிந்த ஜெயதீச மூலமாக குறித்த பட்டியல்கள் பகிரங்கப்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கைக்கு மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் சிறப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. செலவுகளை ஈடு செய்யும் வகையில் மின்சார கட்டணங்கள் மறுசீரமைக்க வேண்டும் என இலங்கை அரசாங்கத்திற்கு வலியுறுத்துவதாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நிதி அபாயத்தை குறைக்க இலங்கை மின்சார செலவுகளை ஈடுகட்டும் வகையிலான கட்டணங்களை விரைவில் திருத்த வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு மின்சார கட்டணம் சரி செய்யப்படாவிட்டால் இலங்கை மின்சார சபையின் கடன் சுமை மேலும் அதிகரிக்கக்கூடும். அத்துடன் வரி செலுத்துவோர் மீது மேலும் அழுத்தம் கொடுக்கப்படலாம் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. நாணய நிதியம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 4வது மதிப்பாய்வை நிறைவேற்றுவது அவசியம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் கடன் சுமை அதிகரிக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் எதிர்காலத்தில் மின்சார கட்டணங்கள் தொடர்பாக பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்க முடியும் என சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது. போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவிற்கு உதவ ஒரு புலனாய்வு குழு பெயரிடப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் நியமிக்கப்பட்ட விசாரணை குழு நாடாளுமன்றில் 3வது முறையாக கூடிய போது குறித்த புலனாய்வு குழு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. குறித்த குழுவானது விசாரணை தொடர்பில் கலந்துரையாட நாடாளுமன்றில் கூடியதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. விசாரணை குழுவிற்கு உதவுவதற்காக ஒரு போலீஸ் புலனாய்வு குழுவை பரிந்துரைத்து அனுப்புமாறு பதில் போலீஸ் மா அதிபரிடம் குழு விடுத்த கோரிக்கையின் பேரில் குறித்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நியமிக்கப்பட்ட இந்த புலனாய்வு விசாரணை குழுவின் உதவியுடன் மேலும் விசாரணைகளை தொடங்க முடிவு செய்துள்ளதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.